ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் 24 டாபிக் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அவசர நிலை பிரகடனம் இதில் மொத்தமாக 20 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசர நிலை பிரகடனம் இந்தியாவில் சட்டப்பிரிவு 352ஐ பயன்படுத்தி முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 352ஐ பயன்படுத்தி முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு எப்போனா 1962. ஏன்னா இந்தியா சீனா போரின் போது அக்டோபர் 26, 1962. அடுத்தது பொறுத்துக போர் அவசர நிலை சட்டப்பிரிவு 352. போர் அவசர நிலை சட்டப்பிரிவு 352 மாநிலங்களில் அரசியலமைப்பு அவசர நிலை 356. மாநிலங்களில் அரசியலமைப்பு அவசர நிலை 356. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் சட்டப்பிரிவு 359. நிதி அவசர நிலை சட்டப்பிரிவு 360. இந்த பொறுத்துக ஈஸி தான். தேசிய அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா 352, மாநில அவசர நிலை 356, நிதி சார்ந்த அவசர நிலை 360. இது மூணுமே நமக்கு தெரியும். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தலுக்கான சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 359. இதுக்கான ஆன்சர் அப்படியே தலைகளையே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அவசர நிலை பிரகடனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன? எந்த பகுதினா பகுதி 18. அவசர நிலை பிரகடனங்கள் சேர்க்கப்பட்ட பகுதி எதுனா பகுதி 18. கீழ்கண்டவற்றில் தேசிய நெருக்கடி நிலை தொடர்பானவற்றில் எது உண்மை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலை தொடர்பானவற்றில் எது உண்மை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் அல்லது ஒரு பகுதிக்கு செயல்படுத்தப்படுகிறது. இது சரிதான். இது அடிப்படை உரிமைகளை மட்டுமல்ல மத்திய மாநில உறவுகளையும் பாதிக்கிறது. இதுவும் சரிதான். அரசாங்கம் மற்றும் சாதாரண நீதிமன்றங்களை தற்காலிகமாக செயல்படாமல் ஆக்குகிறது. இது தவறானது. அரசாங்கம் மற்றும் சாதாரண நீதிமன்றங்களை தற்காலிகமாக செயல்படாமல் ஆக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயல்படும். இதுதான் தவறானது. கீழ்கண்டவற்றுள் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த சட்டப்பிரிவுடன் தொடர்புடையது? இது ஈஸி தான். சட்டப்பிரிவு 360. தேசிய அவசர நிலைனா 352, மாநில அவசர நிலைனா 356, நிதி சார்ந்த அவசர நிலைனா 360. தவறான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் அயல் நாட்டு ஆக்கிரமிப்பு உள்ளது என்னும்போது நெருக்கடி நிலையை விளம்பலாம். இது சரிதான். நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இறுதி செய்யப்பட்டுள்ள காலத்தின் போது அவசர சட்டங்களை சாற்றம் செய்ய முடியும். இதுவும் சரிதான். உள்நாட்டு அமைதி குலைவு ஏற்பட்டிருக்கும் போது நெருக்கடி நிலை பிறப்பிக்க இயலும். இல்லை, இதுதான் தவறானது. வெளிப்புற ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஏற்பட்டால் மட்டுமே அவசர நிலை ஏற்படுத்த முடியும். இதில் உள்நாட்டு அமைதி குலைவு ஏற்பட்டிருக்கும் போது நெருக்கடி நிலை பிறப்பிக்க இயலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, 3 தான் தவறானது. தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு தேசிய நெருக்கடினா சட்டப்பிரிவு 352. 1975ஆம் ஆண்டு நம் நாட்டில் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி. இந்த கொஸ்டின் முக்கியமானது. எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1975ஆம் ஆண்டு நம் நாட்டில் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. இந்தியாவில் போர், வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் ஆயுதம் தாங்கிய கலவரம் மூலமாக ஆபத்து வருவதாக உணர்ந்தால் குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்டப்பிரிவு அவசர நிலை பிரகடனப்படுத்த அதிகாரம் வழங்குகிறது? சட்டப்பிரிவு 352. சட்டப்பிரிவு 359 எதுக்கான சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்துகையிலே பார்த்தோம். குடியரசுத் தலைவர்
அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். அடிப்படை உரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 359. 352வது சட்டப்பிரிவின்படி 4வது அவசர நிலை பிரகடனம் எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1975. 352வது சட்டப்பிரிவின்படி 4வது அவசர நிலை பிரகடனம் எந்த ஆண்டு வந்ததுன்னா 1975. நிதிநிலை அவசர நிலை பிரகடனம் மாநில அரசின் நிதிநிலை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என கூறியவர். இது முக்கியமானது. HN குன்ஸ்ரு. நிதிநிலை அவசர நிலை பிரகடனம் மாநில அரசின் நிதிநிலை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என கூறியவர் யாருன்னா HN குன்ஸ்ரு. அரசியலமைப்பு சட்டப்படி போர் மற்றும் அமைதி பிரகடனத்தை பிரயோகிக்கும் அதிகாரம் படைத்தவர். குடியரசுத் தலைவர். தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டது? 4 முறை. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 முறை. எந்தெந்த ஆண்டுகள்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று: ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் மாநில நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம். கூற்று வந்து சரிதான். ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் மாநில நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம். கூற்று வந்து சரிதான். காரணம்: மாநில நெருக்கடி நிலையின் போது மாநிலத்தின் அரசியலமைப்பு ரீதியான தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். இதுக்கான காரணமும் சரிதான். மாநில நெருக்கடி நிலையின் போது மாநிலத்தின் அரசியலமைப்பு ரீதியான தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். இதுக்கான காரணமும் சரிதான். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றை வந்து விளக்கவில்லை. ஆப்ஷன் வந்து பி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனால் ஆர் என்பது வந்து ஏவின் விளக்கம் அன்று. அவசர நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியல் அதிகாரத்தை பாராளுமன்றம் சட்டமாக்கலாம் என்று கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? அவசர நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியல் அதிகாரத்தை பாராளுமன்றம் சட்டமாக்கலாம் என்று கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முக்கியமானது. சட்டப்பிரிவு 250. இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும்? தேசிய நெருக்கடியின் போது இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும்னா தேசிய நெருக்கடியின் போது. பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்பொழுது அமல்படுத்தப்பட்டது? 1953. குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்பொழுது அமல்படுத்தப்பட்டதுன்னா 1953. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் கீழ்கண்ட எந்த காரணத்தின் அடிப்படையில் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 352னா தேசிய அவசர நிலை. நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த முடியாது எதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இராணுவ புரட்சி, போர், வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பு, உள்நாட்டு கலகம். இராணுவ புரட்சி, போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இது மூணுத்துக்காகவுமே பிரகடனப்படுத்த முடியும். உள்நாட்டு கழகத்துக்காக தேசிய அவசர நிலை வந்து பிரகடனப்படுத்த முடியாது. இதுதான் சரியானது. உள்நாட்டு கழகம். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளதை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு 352. ஒன்று வந்து சரிதான். தேசிய நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு 352 இது சரிதான். போர் நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு 343 இது தவறு. போர் நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு 343 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 343 என்னன்னா மொழிகளுக்கான சட்டப்பிரிவு. யூனியனின் அதிகாரப்பூர்வ மொழிகள் தொடர்பானது சட்டப்பிரிவு 343. அதனால் 2 வந்து தவறானது. மாநில நெருக்கடி நிலைக்கான சட்டப்பிரிவு 356. நிதி நெருக்கடி நிலைக்கான சட்டப்பிரிவு வந்து 360. இல்லை சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 4 தான் சரி.
ஆப்ஷன் வந்து டி 1, 3 மற்றும் 4 சரி.